அனைவருக்கும் வணக்கம். போர் தொழில் படத்தை டைரக்ட் பண்ண விக்னேஷ் ராஜா இப்போ தனுஷை வச்சு கரங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 30 இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுங்க. KS ரவிக்குமார், கருணாஸ், மமிதா பஜு மற்றும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. செம்ம மாசாவும் இருக்கு. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் ஈரான் தன்னோட எண்ணெய் கிணறை வந்து அழிச்ச மாதிரியும், அதனால பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு நியூஸை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்து பேங்கை வந்து கொள்ளையடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் காட்டுறாங்க. இவர் இந்த படத்தில் வந்து ஒரு கொள்ளை சம்பவத்தில் தான் இருக்காரு. இந்த ட்ரெய்லரில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டைலாக்னு பார்த்தீங்கன்னா, பூட்டை உடைக்கிறதுலையும் ஓட்டை பிரித்து இறங்குறத தவிர எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாதுன்னு ரொம்ப கோவத்தோட தான் சொல்கிறாரு. ஸோ இதிலே கன்ஃபார்ம் ஆச்சு தனுஷ் வந்து ஒரு கொள்ளை சம்பவத்தில் தான் இருக்கார். ஆனால் அவர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு ஸ்டோரி, பேக் ஸ்டோரி என்னங்கிறது படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். தனுஷ் சூஸ் பண்ணுற அந்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அந்த ஸ்கிரிப்டில் அவருக்குன்னு கொடுக்கப்படுற அந்த கேரக்டரை ஏற்று நடிக்கிறதா இருக்கட்டும், வேறு லெவலில் பண்ணிடுவார். ஸோ இந்த ட்ரெய்லர் முழுக்கவே செம்ம எனர்ஜியாக இருக்காருங்க. சூப்பராகவும் நடிச்சிருக்காரு. அவருக்கு பக்க பலமாக பயங்கரமாக ஜிவி பிரகாஷோட இசை வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ட்ரெய்லரில் இந்த 1 நிமிஷம் 56 செகண்டு வரப்போ அந்த பிஜிஎம்மை பாருங்கள். அந்த பிஜிஎம்முக்கும் அவங்க அந்த ட்ரெய்லர் கட் பண்ண விதமும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பையும் கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கலன்னா போய் பாருங்கள். யாரெல்லாம் தனுஷ் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போடுங்க. இதே மாதிரி மூவிஸ் அப்டேட்டுக்கு, மூவிஸ் ரிவ்யூக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.